Welcome to our supplementary to Jim Corbett, a hunter turned naturalist. Edward James Corbett, popularly known as Jim Corbett, was a British wildlife photographer, hunter, tracker, naturalist, and writer. Okay, what is the name of that hero? Edward James Corbett. Who is he? Is a British man, wildlife photographer, hunter, tracker, naturalist, and writer. He has hunted a number of man-eating tigers. A tiger which is eating human beings is called man-eating tigers, and leopards in India. He had a lot of experience with the tigers and other wild animals to shoot with his cinefilm camera. Corbett always preferred to hunt alone and on foot. He often hunted with Robin, his dog. What is the name of the dog? Robin. R-O-B-I-N. Robin. Though he was an expert hunter, he admired wildlife. He did not like to kill wild animals for pleasure or sport. புரியுதா? ஸோ வைல்டு அனிமல்ஸை கில் பண்ணுறது அவர் ப்ளஷர் சந்தோஷத்துக்காகவும் அந்த வேட்டையாடுறதுக்குன்னு விரும்பி போவாங்கள்ல அந்த மாதிரி நிகழ்ச்சிக்காகவும் அவர் பண்ணுறதில்ல. எதுக்காக பண்ணுறாருன்னா, பட் ஹீ டிட் நாட் ஹெசிடேட் டு கில் மேன் ஈட்டிங் டைகர்ஸ் ஆர் லெப்பர்ட்ஸ். ஆனால் அவர் தயங்குறதில்ல. எதுக்கு தயங்குறதுனா, அனிமல் எது மனிதனை கொல்லக்கூடிய ஒரு டைகரோ ஒரு லெப்பர்டு சிறுத்தை அந்த மாதிரி ஒரு சமயம் வரும்போது மட்டும் அதை கொல்றதுக்கு அவர் தயங்குறது இல்லை. He hunted these animals only to help people and only at the request of the government. ஸோ அந்த அனிமல்ஸை கூட பீப்புளை காப்பாற்றுறதுக்காகவும் கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அவர் அதை செய்வார். He took no joy from the killing. ஸோ அது அவர் சாகடிக்கிறதுல அவருக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. He often said that not against the law of nature but against the laws of human. அதாவது நேச்சருக்கு எதிராக நம்ம செய்கிறத விட ஹியூமன் பீயிங்க்கு எதிராக என்ன நடந்தாலும் அதை தடுக்கிறதுக்காக தான் இவர் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஓகே, லுக் அட் த பிக்சர். Robin is near Jim Corbett and the tiger. Okay. According to his theory, a tiger starts eating humans when they grow old or get hurt. எப்போ சாப்பிடுது அனிமல் நம்மளை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டைகர் அதுக்கு உணவு இல்லாத பட்சத்தில் ஒரு தடவை அந்த ஹியூமன் பீயிங்ஸை சாப்பிடுது. ஒன்ஸ் அதை சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் அது மற்ற அனிமலை எதுவுமே சாப்பிடாது. அந்த மாதிரி டைகரை மேன் ஈட்டிங் டைகர்னு சொல்லுவாங்க. இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, டைகர் எப்போ மனுஷனை சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அதால் வேட்டையாட முடியாமல் வயசாகி போயிடுச்சு, காயம்பட்டு போச்சுன்னா அதால் நடக்க முடியாது. அப்போ ஈஸியாக ஓடி போய் வேட்டையாட முடியாது. ஆனால் மனிதனை விட கொஞ்சம் வேகமாக அது செயல்பட முடியும் இல்லையா? அப்போ இது வரும்போது மனுஷனால் வேகமாக ஓடி ஆட முடியாத போது இது ஈஸியாக போய் மனுஷனை வேட்டையாடிடும். பட் அதர் அனிமலை இதால் பிடிக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் டேஸ்டட் இது என்ன ஆகிடும், மேன் ஈட்டிங் டைகராக மாறிடுது. அதுதான் அவரோட தியரியும் கூட. ஆஸ் தே cannot run fast, they start killing humans. People cannot run as fast as animals, so they become easy prey. preyனா அதோட இறை. After eating human flesh once, a tiger will not eat any other flesh. These tigers are called man-eaters. ஸோ அது மார்க் பண்ணிக்க உங்கள் கொஷின் ஆன்சர் அதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். His first man-eating tiger hunt was யார் பேருன்னு பார்த்தா இந்த சம்பாவத் டைகர். ஸோ இட் வாஸ் எ பெங்கால் டைக்ரஸ். இந்த டைகர் என்னது, ஒரு பெங்கால் டைக்ரஸ். டைக்ரஸ் இல்லையா? அப்போ இது என்னது, ஃபீமேல். ரெஸ்பான்சிபிள் for nearly 436 deaths in Nepal and the Kumaon area of India. Her attacks have been listed in the Guinness Book of World Records as the highest number of fatalities from a tiger. She was shot in 1907 by Jim Corbett. அப்போது இந்த மேன்-ஈட்டிங் டைகர், சம்பாவத் டைகர்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெங்கால் டைகரு. இது 436 பேரை நேபாளில் கொண்டு இருக்குது. அதே மாதிரி குமான் ஏரியா ஆஃப் இந்தியாவில் இருக்க அந்த குமான் ஏரியாவிலையும் வேட்டையாடி இருக்குது. அவளோட அட்டாக் அவள்னா இங்கே யாருன்னா இந்த சம்பாவத் டைகர் ஃபீமேல் இல்லையா, அதனால் போட்டிருக்காங்க.
her attacks have been listed எதில் போட்டிருக்காங்க கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லேயே இது பதிவாயிருக்கு. ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அழிவு கொடுத்த ஒரு இது ஃபெட்டாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இந்த டைகரை சொல்கிறாங்க. இது எப்போ கொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1907 பை யார் நம்ம ஜிம் கார்பெட்டால். Tigers began her attacks in Rupal village in western Nepal, Himalayas. ஸோ இது எங்கெங்கே இதோட அட்டாக் ஆரம்பிக்குதுன்னா ரூபல் வில்லேஜ் எங்கே இருக்குது, வெஸ்டர்ன் நேபாள் ஹிமாலயாவில் இருக்குல்ல அங்கே. ஸோ ஹண்டர்ஸ் வேர் சென்ட் டு கில் த டைகர். நிறையா பேர்த்த அனுப்பிச்சு பார்த்தாங்க ஹண்டர்ஸ் எல்லாம். பட் ஷி மேனேஜ் டு எஸ்கேப் ஃப்ரம் தேம். அதிலெல்லாம் அது தப்பிச்சிடுச்சு. த நேபாளிஸ் ஆர்மி ஆஃப்டர் ஃபெயிலிங் டு கேப்சர் ஆர் கில் த டைகர் டோர் அக்ராஸ் த பார்டர் இன்டு இந்தியா. இது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களால யாராலையும் எதுவும் பண்ண முடியல. ஸோ இது எங்கே வந்துருச்சுன்னா க்ராஸ் ஆகிட்டு இந்த பக்கம் வந்துருச்சு இந்தியாவில். that she continued her killings in the Kumaon district. Kumaon districtல இது அங்கே அதோட வேலையை ஆரம்பிச்சிருச்சு. All her kills happened during the daylight. After several incidents, people stopped going into the forest. நிறைய பார்த்தா இது எப்போ பார்த்தாலும் கண்ணு முட்டமாக கொல்ல ஆரம்பித்தனால மக்கள் காட்டுக்குள்ளே போகிறத நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க எதுக்கு போவாங்க, டு கலெக்ட் ஃபயர்வுட்ஸ், ஃப்ரூட்ஸ், ரூட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ்க்காக போவாங்க. அது எல்லாமே நிறுத்திட்டாங்க. ஸோ தே வேர் டெரிஃபைட் டு கோ அவுட். அண்ட் இது யார் ஃபோட்டோ பார்த்துக்கோங்க, ஜிம் கார்பெட். ஓகே, தே வேர் டெரிஃபைட் டு கோ அவுட் அண்ட் ரெஃப்யூஸ் டு லீவ் தேர் ஹட்ஸ் ஃபார் ஒர்க் ஆஃப்டர் ஹியரிங் ஹர் ரோர் ஃப்ரம் த ஃபாரஸ்ட். எல்லாருமே பயந்துட்டாங்க. அது ரோரிங் கேட்ட சவுண்ட் இல்லையா, அது ROAR ரோர், அதோட சவுண்ட் அப்படி தான் சொல்லணும். கர்ஜிக்குதில்ல, உருமுதில்ல அது. த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெக்வெஸ்டட் ஜிம் கார்பெட் டு ஹெல்ப் த வில்லேஜஸ். ஸோ எந்த கவர்மெண்ட் கேட்டுச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெக்வெஸ்டட் ஜிம் கார்பெட் டு ஹெல்ப் த வில்லேஜஸ். He agreed to hunt down the man-eater. Finally, he agreed. He camped in the Kumaon district and started tracking the tigers. அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார், ட்ராக் பண்ண ஆரம்பித்தார், எங்கே போகுது எங்கே வருதுன்னு. He moved around the villages and restricted the activities of man-eater. இப்போ என்ன பண்ணிட்டாரு, அதை கண்டுபிடிச்சிட்டு அது எங்கெங்கெல்லாம் போகுதோ அது ஒவ்வொரு இடமா பிளாக் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அதை தாண்டி அது வேற எங்கேயும் போகாமல். ஸோ ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே வரும்போது அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வராங்க அந்த ரவுண்டெல்லாம். ஆஃப்டர் செவரல் அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டம்ப்ட்ஸ், அது எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. இருந்தாலும் கார்பெட் மேனேஜ் டு கில் த டைகர் when it killed a 16-year-old girl. 16 வயசு ஒரு சின்ன பொண்ணை இந்த கிராமத்தில் இருக்க பொண்ணு நியர் சம்பாவத் என்ன ஆயிடுச்சு, இட் லெஃப்ட் a trail of blood which Corbett followed. அது அந்த பொண்ணை சாப்பிட்டு கடிச்சு இழுத்துட்டு போகும்போது அந்த ரத்தம்லாம் விழுது பார்த்தீங்களா, அந்த ரத்தம் லீக் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. அதை வச்சு அவர் ஃபாலோ பண்ணி போய் பிடிச்சிட்டாரு. ஆஃப்டர் எ ஹோல் டே ஆஃப் பர்சியூட், கார்பெட் ஹேட் டு அபேண்டன் த ஹண்ட், டிசைட் டு யூஸ் வில்லேஜஸ் அண்ட் டு ஆர்கனைஸ் அ பெயிட். வெயிட்னா அந்த ட்ராப், வெயிட்னா என்னது, ட்ராப், வலை, BAIT, பெயிட் இங்கே இருக்குல்ல பார்த்துக்கோங்க, BIT பெயிட், வெயிட்னா ட்ராப் பண்ணுறாங்க. வெயிட் த நெக்ஸ்ட் டே நியர் த சம்பா ரிவர். என்ன பண்ணிட்டாங்க, சம்பா ரிவர் அங்கே போய் ஒரு ட்ராப் பண்ணிட்டாங்க ஆளுங்களோட சேர்ந்து. வித் த ஹெல்ப் ஆஃப் த தாசில்தார் ஆஃப் சம்பாவாத், த பெட் வாட் ஆர்கனைஸ்ட் வித் அபவுட் 300 வில்லேஜஸ் அதில் கலந்துக்கிட்டாங்க. த நெக்ஸ்ட் டே கார்பெட் ஷாட் த டைக்ரஸ் டெட் நியர் த சட்டார் பிரிட்ஜ். த ஆன்சர் சட்டார் பிரிட்ஜ் இன் சம்பாவாத். எந்த பிரிட்ஜு கிட்ட, சட்டார் பிரிட்ஜ் இன் சம்பாவாத்தில். எ சிமெண்ட் போர்ட் வாஸ் எரெக்டட் மேக்கிங் த பிளேஸ் வேர் த டைக்ரஸ் வாஸ் ஃபைனலி brought down. அங்கே சிமெண்ட் போர்ட் கூட வச்சுருக்காங்க. இங்கே தான் அந்த இதை ஷார்ட் அவுட் பண்ணாங்கன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது, எ போஸ்ட்மார்ட்டம் ஆன் த டைக்ரஸ் ஷோட் த அப்பர் அண்ட் லோயர் கெனைன் டேரிங் டீத் இல்லை அதில், அண்ட் த ரைட் சைட் ஆஃப் ஹர் மவுத் வேர் broken. இதுவும் ஒரு ஆன்சர் தான் உங்களுக்கு. எ போஸ்ட்மார்ட்டம் ஆன் த டைக்ரஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்லுதுன்னு கேட்பாங்க, அது நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். எ போஸ்ட்மார்ட்டம் ஆன் த டைக்ரஸ் ஷோட் த அப்பர் அண்ட் லோயர் கெனைன் டீத் ஆன் த right side of her mouth were broken. The upper one in half, the lower one right down to the bone. இது வரைக்கும் அந்த ஆன்சர்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என் கூடவே படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. This injury was a result of an old gunshot from a game hunter who failed to track and kill it. இல்லையா, அவர் எப்போவுமே இண்டிவிஜுவலாக பண்ணுவார். பட் இந்த தடவை 300 வில்லேஜஸை வச்சு ட்ராப் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு கார்பெட், ப்ராபப்ளி திஸ் இன்ஜுரி ப்ரிவென்டட் ஹர் ஃப்ரம் ஹண்டிங் ஹர் நேச்சுரல் ப்ரே அண்ட் ஹென்ஸ் ஷி ஸ்டார்டட் டு ஹண்ட் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது வந்து ஒரு சின்ன இந்த பிங்க் கலரில் போட்டிருக்க பாக்ஸ் எதுக்குன்னா, ஜதாவ் பயங் இஸ் பெட்டர் நோன் ஆஸ் த ஃபாரஸ்ட் மேன் இன் இந்தியா. எதுக்காக அப்படி அவங்கள பற்றி போட்டிருக்காங்கன்னா, ஹி ஏர்ன் திஸ் நேம் பை ஸ்பெண்டிங் 30 years ஆஃப் ஹிஸ் லைஃப் பிளான்டிங் ட்ரீஸ். நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலும் இது வந்துடும். 30 வருஷமாக வந்து மரங்கள் நடுறதுல வந்து அவர் பங்கெடுத்துக்கிட்டார். என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில் கிரியேட்டிங் எ ரியல் மேன் மேட் ஃபாரஸ்ட் ஆஃப் 550 hectares வந்து அவர் வந்து ஒரு ஹெக்டேர் இல்லை 550 ஹெக்டேர் வந்து ஃபாரஸ்ட்டாகவே அவர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு இல்லையா. நம்ம மரத்தை வெட்டுறது தான் பார்க்குறோம், அவர் ஒரு பெரிய காட்டையே உருவாக்கியிருக்கார். 30 வருஷமாக அதில் அவர் பங்கெடுத்துக்கிட்டார். ஸோ இது வந்து இவர் வந்து என்னென்னு சொல்கிறோம், ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஜாதவ் பயங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிம் கார்பெட் வாஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் கேம் ஹண்டிங். அதாவது பொழுதுபோக்குக்காக வேட்டையாடுறதுல வந்து இவர் அகெயின்ஸ்ட் பண்ணுறாரு ஜிம் கார்பெட். எதை அப்போஸ் பண்ணுறாருன்னு கேட்டால் கேம் ஹண்டிங், அது ஆன்சர். He strongly advocated that deforestation and human encroachment were the main cause of the mischief of wild animals. அதாவது இது எதுக்காக இவர் அட்வொகேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, டீஃபாரஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதாவது காடுகள் அழிப்பு வந்து எப்படி தடுக்கணும், காடுகள் அழிப்புக்காக இவர் எதிராக நிற்கிறாரு, அழிக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி ஹியூமன்ஸ் வந்து அனிமல்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணி ரொம்ப தொந்தரவு பண்ணுறதுனால அது டிஸ்டர்ப் ஆகிட்டு அடுத்து நம்ம ஊருக்குள்ளே வருது, அதையும் வந்து இவர் தடுக்கிறாரு. He went on lecturing tours to educate the people about the natural heritage and the need to conserve forest and the wildlife. ஸோ இவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, லெக்சரிங் டூர்ஸ் எல்லாம் போகிறாரு இவர். அந்த டூர்ஸ் வந்து எதுக்காக போகிறேன்னா, டு எஜுகேட் த பீப்புளுக்காக பாடம் நடத்தி சொல்லி தர போகிறாரு. நேச்சுரல் ஹெரிட்டேஜில் வந்து எப்படி இருக்கணும், நீட் டு கன்சர்வ் ஃபாரஸ்ட் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், அந்த வைல்ட் லைஃப்பையும் எப்படி வச்சுக்கணும், அதாவது என்னென்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா என்ன மாதிரி பாதிப்பீங்க, இந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாம் அவர் வந்து நடத்துறதுக்கு வேர்ல்ட் டூர் மாதிரி போகிறாரு. அடுத்தது ஹீ ப்ரொமோட்டட் த அசோசியேஷன் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் கேம். எதை ப்ரொமோட் பண்ணியிருக்காருன்னா ஆன்சர் வந்து அசோசியேஷன் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் கேம். அதே மாதிரி அண்ட் த ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். இது வந்து உங்களுக்கு கீ பாயிண்ட்டு. நீங்கள் இது என்ன கொடுத்துருக்கானோ, எங்கே கேப்ஸ் இருக்குது எங்கே ஆன்சர் இருக்குது கரெக்டாக பார்த்து அந்த ரெண்டையும் எழுதுங்க. He played a key role in establishing India's first national park in the Kumon Hills, the Hailey National Park in Uttarakhand, India. ஸோ இந்த கீ ரோல் வந்து இது யார் கீ ரோலாக இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் என்ன எழுதணுன்னா, ஜிம் கார்பெட் இஸ் த கீ ரோல் இன் எஸ்டாப்ளிஷிங், ஆன்சர் அது. ஸோ இந்தியா ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க் எதுனா, குமோன் ஹில்ஸில் இருக்க ஹெய்லி நேஷ்னல் பார்க் இன் உத்தரகாண்ட் இன் இந்தியா. ஸோ இட் வாஸ் இனிஷியலி நேம்டு ஆஃப்டர் லார்ட் மால்கம் ஹேலி. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஜிம் கார்பெட் டைட் 19th April 1955. ஸோ இந்த கொஷின் கேட்குறாங்க, when did he die? He died on 19th April 1955. The park was renamed 1957. After 2 years, the Jim Corbett National Park னு அதை மாற்றிட்டாங்க. ஹெய்லி நேஷ்னல் பார்க் என்னன்னு மாற்றினாங்க, ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க்காக மாற்றிட்டாங்க. It was named after him to honor his role in establishing this protected area in 1930s அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளே க்ளோசரிஸ்லாம் இருக்குது. கொஷின் பார்த்தீங்கன்னா, ஜிம் கார்பெட் டைட் ஆன் 19th April 1955. இதை இந்த லாஸ்ட் பாயிண்டில் சொல்லி கொடுத்தது. ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஈஸியாக இருக்கும் ஆன்சர் பண்ண. இம்மீடியட்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க, மறக்காது. கார்பெட் ஷாட் வைல்டு அனிமல்ஸ் இன் இந்த இதில் சினி ஃபிலிம் கேமரா. ஸோ வாட் இஸ் த மேன் ஈட்டர், அதோட நேம் என்ன, சம்பாவத் டைகர். ஸோ கார்பெட் ஷாட் த டைகர்ஸ் டெட் நியர் த சட்டா பிரிட்ஜ். ஓகே, இங்கே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. who played a key role in establishing the national park? So answer Jim Corbett. Why was the park named Hailey National Park? இதோட ஆன்சர்ஸ்லாம் இங்கே இருக்குது, திரும்ப பார்த்தீங்கன்னாவே ஆன்சர் வந்துடும், நானும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு, when was it renamed Jim Corbett National Park? After he died இல்லையா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இந்த ஆன்சர் பாருங்கள், இன்னொரு தடவை நோட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, April 1955 ஜிம் கார்பெட் டைடு. அதே மாதிரி ஹி ப்ரொமோட் த எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேஷன் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் கேம் அண்ட் த ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் ஃபார் த குமோன் ஹில்ஸ், த ஹெய்லி நேஷ்னல் பார்க் இன் உத்தரகாண்ட் இன் இந்தியா. இனிஷியலி லார்ட் மால்கம் ஹெய்லி. ஓகே, ஸோ இதோட ஆன்சர்ஸ் கேட்டால் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஸோ
உங்களுக்கு லெசன் புரிஞ்சிருச்சா? இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கொஷின் பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ போட்டு பார்த்து புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.